குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான், கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான், கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். புளியரை நீங்க வாங்க சந்தடி தழைக்கும், புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். புளியரை நீங்க வாங்க சந்தடி தழைக்கும், புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். ராமரோட பரம்பரை தானே புளியரை கருப்பசாமி, ஐயப்பசாமி சித்தரோட அருள்வாக்கு. முழு முதற் கடவுளை வணங்கி அரோகரா என்று முழங்கி பாண்டி சித்தர் வழியில் வந்த ஐயப்பசாமி. கருப்பசாமி சத்தியத்தால் காட்சி தரும் சாமி என்போம், மகிழ்ச்சியான அருள்வாக்கு தருகின்ற சாமி என்போம். எலும்பிச்சையாலே அனைத்து நோய்களை தீர்த்து வைக்கும் சாமி என்போம். திருநீரு தந்து பெரும் பாவங்கள் போக்கும் சாமி என்போம், பாவங்கள் போக்கும் சாமி என்போம். சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா, பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா. சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா, பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா. கட்டுமனை வீட்டுக்கிங்கே காவலாக இருப்பவராம், கட்டுமனை பூர்த்தியடைய ஆசி தருவார். கட்டு போட்டு நிறுத்தியதை கட்டுடைத்து அவரே தருவார், கட்டுப்பாடாய் வாழ்பவன் நெஞ்சில் குடியிருப்பார். மடியேந்தி வரம் கேட்டா மறுக்காம தருபவராம், மனதார வேண்டினாலே மறுகணமே வருபவரா. கற்பூர தீபம் ஏற்றினாலே ஒளியில் அவரே தெரிவாரே, கருப்பசாமி என்றே அழைத்தால் இதயம் முழுதும் நிறைவாரே, எதையும் முடித்து தருவாரே. புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம், புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம். புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம், புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான், கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான், கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். புளியரை நீங்க வாங்க சந்தடி தழைக்கும், புளியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். புளியரை நீங்க வாங்க சந்தடி தழைக்கும், புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும், நிம்மதி பிறக்கும்.
எம்மை உலகத்தும் யாங்கானேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்று நாலடியாரில் ஒரு அற்புதமான செய்யுள் உண்டு. நாலடியார்னு ஒரு செய்யுள் இருக்கு தெரியுமா? ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்று பெரியோர்கள் சொன்னார்கள். ஆள் என்றால் ஆள். ஆலமரத்தினுடைய விழுது வைத்து பல் துளைக்கினால் அந்த பால் சத்துக்கள் நம்முடைய பல் ஈர்களிலே படிந்து நம் பற்களை அசையவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளும். அதனால் ஆல விடுதுகளை வைத்து பல் துளைக்கினார்கள். வேப்ப மரத்து குச்சி வைத்து பல் துளைக்கினால் நோய் கிருமிகள் இல்லாமல் பல் நோய் வராமல் இருக்கும். அதை பெரியோர்கள் சொன்னார்கள், ஆளும் வேரும் பல்லுக்கு உறுதி அப்படி சொன்னாங்க. நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதினாங்க. 4 என்பது நாலடியார், 2 என்பது திருக்குறள். திருக்குறள் 2 அடிகள் தான். ஆனா நாலடியார்ல 4 அடிகள். இம்மை பயக்குமாது ஈய குறைவென்றால், இம்மைனா இந்த பிறவி, இந்த பிறவியில மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்மளை விளக்கப்படுத்திக் கொள்வது கல்விதான். அதான் இம்மை பயக்கும் பயிற்றுவிக்கும் என்பது பொருளாகும். பயக்குதல், பயிற்சி கொடுத்தல், பயிற்சி அளித்தல் என்பது பொருள். ஈய குறைவென்றால் அள்ள அள்ள குறையாது. கல்வியை ஒருத்தருக்கு கற்பித்த காரணத்தால தான் பெற்ற கல்வி ஒரு பொழுதும் குறையாது. அதான் ஈய குறைவென்றால். தம்மை விளக்குமால் தாம் உளராத கேடின்றார். நம்மளை தெளிவாக பேசவும் தெளிவாக நடத்தவும் வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கல்விக்கு தான் உண்டு. அப்ப இம்மை பயக்குமால் ஈயை குறைவென்றால், தம்மை பயக்குமால் தாமுளரா கேடின்றால் எம்மை உலகத்தும். எம்மை உலகத்தும்னா எல்லா உலகத்தையும் அவர் சொல்லல. எப்பொழுது இந்த பூலோகத்துல இந்த உலகத்துல நீ பிறந்து வந்தாலும் சரி, எம்மை உலகத்தின் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. அறியாமையை தீர்க்கக்கூடிய மருந்து கல்வியை போல இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நாலடியார் ஆசிரியர் அதை போல கல்வி எப்படி அழியாத செல்வமோ அது போலதான் கல்வி மூலமாக வந்த அறிவு ஞானம் இவைகளெல்லாம். கற்பனையிலே ஒரு ஞானம் வைத்து கவிதன் காவியத்தை படைத்து உலகம் அழியும் அளவுக்கு காத்திருக்கிறான். எத்தனை காவியங்கள் இருக்கு? 50 காப்பியம். சிலப்பதிகாரம், குண்டலகேசி, வளையாபதி, மணிமேகலை, சிந்தாமணி போன்ற 50 காப்பியங்கள். வீர காவியங்களாக ராமாயணம், மகாபாரதங்கள், இவைகளை போன்ற இந்த காவியங்கள்லாம் இந்த உலகத்துல அழியா செல்வங்கள். இதுவரை அதுக்கு ஈடாக எந்த ஒரு காவியத்தையும் படைப்பதற்கு இன்னும் மனிதர்கள் தோன்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதை படித்தாவது இந்த உலகுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும். இதுல 2 ஏதாவது ஒன்று இந்த பூவுலகில் நடந்தே ஆக வேண்டும். அதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனா ஒவ்வொரு பொழுதுமே நம்ம கோயில்ல உத்தரவு தொடங்குறதுக்கு முன்னால ஒவ்வொரு தலைப்புல ஒவ்வொரு சின்ன சின்ன சொற்பொழிவை நம்ம சொல்லுதோம். இதை எல்லா மக்களுமே விரும்பி கேட்கிறாங்க. எல்லாருமே அதை புரிந்து அதை இனிமையாக ரசிக்கிறாங்க. அப்படிங்கிறது வரவேற்க தகுந்ததுதான். ரொம்ப முக்கியமான ஒன்று. துயரம் அடைகின்ற பொழுதெல்லாம் கல்வி நமக்கு ஒரு துணையாக இருக்கும். அதே மாதிரி மகிழ்ச்சி இருக்கிற பொழுதெல்லாம் அதே கல்வி நமக்கு ஊன்றுகோலாக தோன்றும். ஒரு புத்தகத்தை படிப்பதிலே மனிதன் எப்படி ஆட்கொள்கிறார் என்றால், தியானமும் புத்தகம் படிப்பதும் ஒன்று. எப்படி தியானத்துல ஒன்றை நினைத்து தியானம் பண்ணுகிற பொழுது தன்னை மறந்து அதிலேயே மனிதன் மதியுற்று இருந்துருவான். வேற என்ன வந்தாலும் தெரியாது. அப்ப அந்த தியானத்துல அவன் வெற்றி அடைகிறான். அதே போல ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது தன்னுடைய அறிவு மனம் எல்லாம் அதிலேயே செலுத்திட்டோம்னா பக்கத்துல யாரும் கூப்பிட்டாலும் கூட அவனுக்கு தெரியாது. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்து மட்டும் தான் தெரியும். ஆக கல்வியை படிக்கின்ற படிப்பினையும் தியானமும் ஒன்றுதான். ஆனா அப்படி படித்தவனுடைய படிப்பு தான் எத்தனை காலம்னாலும் நெஞ்சில் உரைகளாக இருக்கும். அள்ள அள்ள குறையாது, வந்துகிட்டே இருக்கும் அந்த சப்ஜெக்ட். எப்படியோ ஆகாய உணர்வும் நம்முடைய அறிவின் உணர்வும் கலந்து போகும் பொழுது படித்தவைகளும் படிக்க போறவைகளும் எண்ணி இருக்கின்ற எண்ணங்களுக்கு தகுந்த போல வார்த்தைகளும் ஞானங்களும் கொட்டிக்கொண்டே இருக்கும். அது பிறவி ஞானம் தான், பிறவியில் அடைந்த ஒரு ஞானம். அப்படி அழியா காவியமாகிய ராமாயணத்திலே ஸ்ரீராமர் சீதாதேவியை பிரிந்து துயருற்று வனத்திலே அலைகிற பொழுது மதங்க வனத்து பக்கத்துல செல்லுகிறார். முதல்ல ஒரு வனத்துல போகும்பொழுது ஜடாயுங்கிறவர் வழிகாட்டுறார். ராவணன் திரையெடுத்து சென்றான் என்ற செய்தியை சொல்லி உயிர் நீர்த்தார் ஜடாயு. அடுத்து மதங்கவனத்தை நோக்கி ஸ்ரீராமர் லட்சுமணர் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த மதங்கவனத்துக்கு முன்னிலேயே
ஒரு அம்மையார் தவம் இருந்தார், ஒரு பெண்பால். அந்த அம்மார் வேடர் குலத்தில் பிறந்த ஒரு பெண்மணி. இந்த உலகத்துல தோன்றிய எந்த புராணம், 18 புராணங்களை எடுத்தாலும் சரி, எந்த தெய்வீக காப்பியத்தை எடுத்தாலும் சரி, எந்த வரலாற்றுகளை எடுத்தாலும் சரி, வேடர்கள் இல்லாத காவியங்களும் இல்லை, காப்பியங்களும் இல்லை, புராணங்களும் இல்லை, இதிகாசங்களும் இல்லை. எப்படி வேண்டுமானாலும் அந்த இடத்துல முக்கியமான ஒரு பங்கு வேடர்களுக்கு இருக்கும். சிவபுராணத்தை எடுத்துக்கொண்டால், குற்றால சரிவு மலைகளிலே சிவலிங்கத்தை தேடுவதற்காக வானவர்களுக்கு வழிகாட்டியவர்கள் வேடர்கள் என்று குற்றால குறவஞ்சியிலே திரிகூடராசப்ப கவிராயர் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகிறார். சிவபுராணத்தில் சிவனை அடைவதற்கு கண்களை பெயர்த்தெடுத்தவன் வேடன் என்று கூறுகிறார். இப்படி நீங்கள் ஒவ்வொரு புராணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, வேடர்கள் இடம்பெறாத புராணங்களே இருக்காது. அவங்களுக்கு தான் அந்த இடத்துல முக்கிய பங்கு, இறைவனோடு ஒன்றித்த பங்கு. ஏன் இறைவனோடு அவங்க சம்பந்தம் கலந்த பங்குகள் கூட இருக்கு. பார்வதி தேவியார் வேடர் குலத்தில் பிறந்த பெண்மணி. சிவபெருமான் சரீரம் எடுக்கும் முறத்தில் அவரும் வேடர் குலத்தில் பிறந்தவர் தான். பரம்பு மலையில் பிறந்தவர். பரம்பு மலையில் பிறந்த பரம அரசனுக்கு மகனாக சிவம் என்னும் ஒரு சக்தி போய் பிறந்தனால்தான் அவருக்கு பேர் பரம சிவம். பர்வதமலையை ஆட்சி செஞ்ச வேடருடைய மகளாக இருந்து பர்வபதி ஆட்சி செய்த பெண்ணாக இருந்தனால்தான் அவளுக்கு பேர் பார்வதி. இது நம்ம சிவபுராணத்தின் முன்பகுதியிலே கூறப்படுகிறது. பிற்காலத்தில் வந்த சிவபுராணம் அதிலே மறைத்து வைக்கப்பட்டது. மறைக்கப்பட்டது என்பதற்கு காரணங்களை கண்டறிய இயலாது. தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தைகளின் அழுகை. என்ன தவிர்க்க முடியாதது. பொறுமையும் பெருமையும் வேண்டும் மகளே, அமைதி கொள்வாயாக. அப்படி இருக்கிற பொழுது இந்த மதங்க மலையிலே வேடர் குல பெண்மணியாகிய சபரி என்னும் ஒரு பெண்மணி தவம் இருந்து வருகிறாள். உட்கார்மாக்களை ஸ்ரீராமரும் லட்சுமணரும் வனவாசம் செல்கிற பொழுது அந்த அம்மையாருடைய ஆசிரமத்துக்கு போய் நமஸ்காரம் பண்றாங்க. ஸ்ரீராமர் இந்த இடத்திற்கு வனவாசம் வந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை கேட்ட சபரி என்ற பெண்மணி அற்புதமான பழங்களை எல்லாம் எடுத்து ராமரை பக்கத்தில் வைத்து எந்த பழம் ருசியாக இருக்கிறது என்று கடித்து சுவைத்து பார்த்து ருசியான பழங்களை ஸ்ரீராமருக்கு கொடுத்தாள். அதுல கொஞ்சம் கூட மனப்பேதம் இல்லாமல், மனம் அஞ்சாமல், பாகுபாடு பார்க்காமல், பாசத்தையும் பக்தியை மட்டுமே பெரிதாக கொண்டு ஸ்ரீராமர் அந்த கனிகளை வாங்கி புசித்தார். இதுதான் நடந்த சம்பவம். ஒரு ராமாயணத்தை ஆராய்ச்சி செய்கிற பொழுது குகன் கொண்டு வந்த மீனும் தேனும் கொண்டு வந்து ஸ்ரீராமருக்கு கொடுத்தார். அதை ராமர் உண்டாரா உண்ணவில்லையா என்பது ஒரு சர்ச்சைக்குரியதாகவே இருந்தது சிருங்கபுரத்து படலத்தில். ஆனால் அது சர்ச்சைக்குரியதாக இருந்தது என்றால் அதே வேடர் குலத்தில் பிறந்த பெண்மணிதான் சபரி என்பவள் மதங்கவனத்தில் போய் அந்த அற்புதமான கனியை உண்டதுல அந்த தவறான எண்ணங்கள் நீக்கப்பட்டது. அப்பொழுது சபரி அன்னையிடம் அடிபணிந்து, அன்னையே, என் மனைவியாகிய சீதாதேவியை யாரோ கொணர்ந்து சென்றார்கள். எனக்கு பேருதவியாக நான் யாரோ கிடைப்பார்கள் என்னும் திசை நோக்கிலே இந்த இடத்திற்கு வந்தேன். உங்களுடைய ஆசீர்வாதமும் வழிகாட்டலும் எனக்கு வேண்டும் என்று ஸ்ரீராமர் கேட்டவுடன் சபரி அந்த பெண்மணி கூறினாள், அந்த தபசி இன்னும் 6 காதவழிகள் சென்றான். அங்கே கிட்கிந்தை இருக்கிறது. கிட்கிந்தையிலே ஆட்சி செய்யக்கூடியவன் வாலி. வாலியுடைய தம்பி சுக்ரீவன் அண்ணனோடு பகைத்து தனித்த முறையிலே வாழுகிறான். அவனுக்கு தகுந்த அறிவாளியாகி ஆஞ்சநேய அருமான் துணையாக இருக்கிறார்கள். அதில் யாரோ இருவர்கள் உனக்கு உதவி செய்து உன்னுடைய மனைவியை மீட்டி இந்த உலகமைக்க உதவுவார்கள் அப்பா என்று வாக்கு கொடுத்தாள். அந்த வாக்கு கொடுத்த உடனேயே ஸ்ரீராமர் மனம் மகிழ்ந்து, அன்னையே, எனக்கு இந்த உதவியை செய்து என் உள்ளுணர்வுக்கு எதிர்காலத்தை காட்டி உதவிகளை காட்டிய உமது அற்புதமான சரித்திரம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய தெய்வ ஸ்தலமாக வணங்கி இந்த உலகமே போற்றும் என்று ஒரு வாக்கை கொடுத்தார் ஸ்ரீராமர் அந்த சபரி என்ற ஒரு பெண்ணுக்கு. அந்த வாக்கு கொடுத்து முடிந்த பின் சபரி என்னும் பெண்மணி மதகவனத்திலிருந்து மேற்கு திசை நோக்கி வந்து நமது கேரள தேசத்தின் எல்லையில மீண்டும் தவம் இருந்தாள். அதுதான் பம்பை ஆற்று கரையின் வடக்கு பகுதியில். எங்க பம்பை ஆற்றின் கரை, சபரிமலைக்கு செல்லும் வழி பம்பை ஆறு. பம்பை ஆற்று கரையின் வடக்கு பகுதியில் தவம் இருந்து சமாதியானாள். அந்த அம்மையார் சமாதியான இடம்தான் இன்னைக்கு சபரிமலை அப்படின்னு இந்த உலகத்துல பேர் வாங்கி இருக்கு.
ஸ்ரீராமர் கொடுத்த வாக்கு. அதே ஸ்ரீராமருடைய பிள்ளை 2 பேர்கள், லவன், குசன். குசன் என்பவர் கருப்பசாமி ஆனார். லவன் என்பவர் தர்மசாஸ்தாவாக இருந்தார். தர்மசாஸ்தா அவதாரம் முடிந்து ஐயப்பனாக அவதரித்த பொழுது அதே பம்பை ஆற்றுக்கரையின் மேலே போய் தவமிருந்து சபரியினுடைய ஆசியை பெற்ற காரணத்தினால் சபரிமலை ஐயப்பன் என்று பெயர் வந்தார். அப்போ அந்த பிறவிகளில் ஒருவர் செய்த முன்ஜென்ம புண்ணியம் தன் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்பதை போல ஸ்ரீராமர் சபரியினுடைய ஆட்சியை பெற்று செய்த ஒரு புண்ணியத்தின் காரணத்தினால் அந்த ஆசீர்வாதத்துல தன்னுடைய மரபாகிய பிள்ளை லவன் தர்மசாஸ்தாவாக மாறி, தர்மசாஸ்தா ஐயப்பனாக மாறி இந்த உலகமே வணங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சபரிமலை இது விளங்கிக்கிட்டு இருக்கு. நாமளும் இதே மாதிரி புண்ணியம் செய்யணும்னா நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர குழந்தைகள், நம்முடைய பாரம்பரியங்களும் இந்த உலகத்துல உயர்ந்து பல்வேறு புண்ணியங்களை பெற முடியும். இந்த புண்ணியங்களை பெறுவதற்கு நல்ல மனதை பெற வேண்டும், உயர்ந்த எண்ணங்களை பெற வேண்டும். மாசில்லாத மனமாக இருந்தால் ஈசன் எப்பொழுதும் நமக்குள்ளே இருப்பான். ஆகையினால் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று சொல்லி அருள்வாக்கை துவங்குவோம். வாழ்க, வணக்கம். மாளிகைப்பாற கருப்பசாமி, மயில்வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயக பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தமிழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி எனக்குள் இருந்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு வாக்கு சொல்லணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு புதுக்கோட்டை. மகன் நீ உண்மையா? ஆனா இப்பொழுது உன்னுடைய தொழிலும் சரியில்லாமல் பல நட்புகளால் உனக்கு பாதிப்பும் ஏற்பட்டு சில குடும்பத்துக்கு உதவி செய்து உன்னுடைய உள்ள வேதனைப்பட்டு நொந்துகிட்டு இருக்கு. காரணம் சொல்லலாம். இப்போ உன்னுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மகனுக்கு கல்யாணமும் முடிக்கணும், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய உத்தரவையும் நான் தரணும். முதல்ல கல்யாணத்தை முடிப்போமா, வெளிநாட்டுக்கு போகலாமா? வெளிநாட்டுக்கு தான் முதல்ல போகணும். காரணம் சொல்லலாம். சொத்து சம்பந்தமான பிரச்சனை, ஒருவன் நூதனமாக ஏமாற்றி தெய்வத்துக்கே சவால் விட்டது மாதிரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா? அவனுடைய மனதையும் மதியமும் கலக்கி தெளிவான முடிவுக்கு கொண்டு வந்து அந்த சொத்தமும் முடிச்சு தர இவனை வெளிநாட்டுக்கும் போக வைக்கிறேன். பக்கத்துல வாப்பா, இந்தா வெற்றி ஆயாச்சு, போயிட்டு வரலாம். மதியம் அன்னதானம் சாப்பிட்டு போகணும், இடையில போயிருக்காரு. கருப்பசாமி, பட்டுக்கோட்டை பக்கத்துல கொட்டை பாக்கு வித்தவரா. இன்னும் 2 முறை காலம் மணிக்கு நான் போய் பார்த்தேன். செல்லும் வழிகளில் எல்லையிலே என் தங்கை மாரியம்மன் ஒரு தெய்வம் இருக்கு. ஆனந்தமாக உன் குடும்பத்தார் முன்னோர்கள் வணங்கி வந்ததில் நானும் ஒரு தெய்வம். இப்போ உன் பிள்ளைக்கு மங்களகரமான வாழ்க்கையை நான் அமைச்சு தந்தோம்னா உன் கவலை எல்லாம் தீர்ந்து போச்சு. காரணம் சொல்லலாம். என்னோட பயின்ற என் நண்பனுடைய பிள்ளைக்கு 140 ஜாதகத்தை நான் கழிச்சிருக்கேன். எத்தனை ஜாதகம்? 140 ஜாதகத்தை கழிச்சிருக்கேன் வேண்டாம்னு சொல்லி. அதுவரை என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பொறுத்திருந்தான். கடைசியில் ஒரு ஜாதகம் வந்துச்சு. அதை பார்த்து சொன்னேன், அவங்க அம்மா இந்த பணி செய்வாள், அவங்க அப்பா இந்த நிலையில இருப்பாள் அப்படின்னு சொன்னேன். இதுதான்ப்பா உன் பிள்ளைக்கு கணவன் அப்படின்னேன். அந்த கல்யாணத்துக்கு மாங்கல்யமே நான் தான் எடுத்து கொடுத்தேன். இன்னைக்கு ஓங்காரமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த மாதிரி கல்யாணம் தடையாகுது என்று சொல்லி கண்கலங்க வேண்டாம் மகனே. நல்ல வரனை கொண்டு வந்து வெற்றியாக்கி தந்து மனங்குடியில ஊர்மைக்க இனமெச்ச வாழ வைக்க. நல்லா இருப்பா, சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமி, ஆமா அப்படியா, சரி ஓகே. சிங்கப்பூர் டு புதுக்கோட்டை. யாருப்பா? சிங்கப்பூர் டு புதுக்கோட்டை. சனி பகவானுடைய ஆட்சி இப்ப நடந்தது. அதனால தகப்பனை ஒட்டிய குடும்பம் பூரா கடன்பட்டு கலங்கி வேதனைப்பட்டு நொந்துக்கிட்டு இருக்கு. உட்கார். இப்போ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த மனைக்குள்ள கொஞ்சம் தீய சக்திகளும் பிரச்சனைகளும் இருக்கு. அந்த மனையை நீங்க ஒண்ணு வித்துறணும், அப்படின்னா தட்டிட்டு புதிய வீடாக மலர செய்ய வேண்டும். இந்த 2இல் ஒன்றுதான் தெளிவாக நடக்கும். அதனால இன்னும் 3 ஆண்டு காலங்களுக்கு
சிங்கப்பூரில் பணி செய்து வந்து செல்வ சீராட்டோடு வாழக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு தரேன். இருக்கிற கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு சகோதரனுடைய உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, புரியுதா? அவனுடைய உடல்நிலை மூலமாக அவனுக்கு ஆபத்து இல்லாமல் ஆக்கித்தாரேன். உன் கடனையும் தீர்த்தாரேன். இந்தா சொன்னது மாதிரி அதிர்ஷ்டம் பரிசு உன்னை அழைக்கிறது, வாங்கிக்கொள், வெற்றி உண்டு. நல்லா இருக்கிற வீட்டை வந்து மாத்திடலாங்களா? மாத்திடலாம். கருப்பசாமி, திருநெல்வேலி என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை நல்லாக்கி கொடு கருப்பசாமி. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். அழுகையும் கண்ணீரும் நிறைந்த வீடாக உன் குடும்பம் இருக்கிறது. ஏற்கனவே ஒருவருடைய துரோகத்தால் ஒரு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டது, உண்மையா இல்லையா? இப்பொழுது உள்ளே அழுது வெளியே சிரிக்கும் பெண்மணியாக நீ இருந்து கொண்டு இருக்கிறாய். பொய் சொல்லுதனா? புனிதமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு இன்னும் அடுத்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ என்ற ஒரு கற்பனையில உன் உள்ள மறுத்துக்கிட்டு இருக்கு, உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். நீங்கெல்லாம் உட்காருங்க மக்களை. தெய்வம் என்று ஒன்று இருந்தால் இந்த துயரங்களும் இந்த வேதனையும் நமக்கு நடக்குமா? இப்படியெல்லாம் பல்வேறு சிந்தனைகள் உன் உள்ளத்துக்குள்ளே எழுந்து கொண்டு இருக்கிறது. அதனால இனி காட்டக்கூடிய வழியை யாரை உறுதியாக உத்தரவாதமாக நினைத்து இந்த உலக வாழ்க்கையை நாம ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு குழப்பமான நிலைதான் இப்பொழுது கிரகப்படி மனதில் நடந்து கொண்டு இருக்கு. சொல்றதுல பிழை இருக்கா? உண்மை. ஆகையினால் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை வரை பொறுமை காத்து இருந்தால் புனிதமான வாழ்க்கை உயரும், புரியுதா? இந்த வாழ்க்கையை நல்லாக்கித்தாரேன். உங்கள் எண்ணங்களை எல்லாம் நான் ஈடேறி தந்துடுறேன். 3 ஊர் ஒண்ணு போல கால் வந்துட்டு வரலாம். பக்கத்துல இதனால உடல்நிலையிலும் ஒரு தளர்ச்சி. எட்டி இருந்தா என்னால கொடுக்க முடியாது. உடல்நிலையிலும் ஒரு தளர்ச்சி, மனநிலைகளிலும் பாதிப்பு, உறங்காத வேதனை, படிப்பை கூட பங்கெடுத்துக் கொள்ளாத துன்பம், இவைகளெல்லாம் சேர்ந்து நடந்து உங்க குடும்பம் இப்ப குழம்பி போயிருக்கு. இந்த ஒட்டுமொத்தமா இந்த குழப்பத்தை தீர்த்து நல்வாழ்வு அமைச்சு தரேன். வேற என்ன வேணும்ப்பா? வெற்றிகரமா நடத்தி தரேன். சந்தோஷமா இருங்க. அது எனக்கு தெரியும். அதனால்தான் அதை சூட்சமா சொன்னேன். நின்றதை நன்றென்று வைத்துக்கொள். வெற்றியாகி தரேன், நல்லாக்கி தரேன். நாங்க செல்லங்களே, இன்னும் சில முறை என்னை தொடர்ந்து கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் பக்கம். கருப்பசாமி, நெல்லை மாநகர் பொன்னமாக்கனிய மெட்ராஸ் இருக்கானா? அதான் மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். போகுது கல்யாணம், வயசாகிட்டே போகுது. 40 நானும் பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பனும் தேடிக்கிட்டு இருக்கான். கிடைக்க மாட்டுக்குன்னு அவன் ஒத்துக்கிட்டு இருக்கான். அவனும் கொஞ்சம் தேடத்தான் செய்தான். ஆன்லைன்லயும் பார்க்கான், பெண்லைன்லயும் பார்க்கான். அங்கங்க ஆன்லைன்ல கம்ப்யூட்டர், பெண்லைன்ல ரோட்ல 2 லைன்லயும் பார்க்க கிளிக் ஆக மாட்டேங்குது. எப்படி முடியும்? முடியுமா கருப்பசாமின்னு கேட்டேன். முடியும். கால் வந்துட்டு வரலாம். அவன் ஒரு பெண்ணை பார்த்து பழகி முடிச்சுக்கிட்டா நீ சரின்னு சொல்லிருவியா? நமக்கு தேவை அவன் கல்யாணம் முடிக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான் மேட்ரு. முடிச்சு தந்துருந்தேன். இதோ புரட்டாசிக்குள்ள பெண்ணை பார்த்து முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரப்பா. சொந்த வீடு வேணும். வியாபாரம் சரியில்லையே. வியாபாரத்தை வெற்றியாக்கி வீடு தாரேன். பொறுமையா நல்லா இருக்கும். டாக்குமெண்ட் சம்பந்தமா குழப்பம் உடையதா இருக்கு உங்களுக்கா? என்ன டாக்குமெண்ட்? வீடு விற்கணும். கால் சொல்லலாம். மங்களம் அருள்வாய். அண்ணாச்சி, உங்க வீட்டம்மா எங்க இருக்கு? உடல்நிலை தெரியலையா உங்களுக்கு? கால் அதுதானே பார்த்தேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. இந்த பொம்பளை கொண்டு காட்டுதா இருக்காரு சாமியா?
நீ வந்து உட்கார்ந்த உடனேயே ஆற்றங்கரை பக்கத்துல போகுது என் குதிரை. அங்க நீங்க கும்பிடக்கூடிய சாமி இருக்காமல ஆற்றங்கரையில? யார் சொல்லமாட சாமியா? படித்துறை எதுக்கியம்மா சொல்லமாட எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. சரிதானா? கால் வந்துட்டு வா. நமக்கு என்னங்க நமச்சிவா. அதனால இப்போ இந்த வீட்டை நான் வித்து தந்தோம்னா உன் பிரச்சனை தீர்ந்து போயிடும். அது மட்டும் இல்ல, அந்த வீடு சம்பந்தமா நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஒரு சிலதால இடைஞ்சல் இருக்கு. அதுல உள்ள வியாபாரத்தை சரி பண்ணி தாரேன். உன் பையனுடைய கல்யாணம் ஆவணிக்குள்ள நடக்கிறதுக்கு ஏற்பாடும் பண்ணி தாரேன். கொண்டு கல்யாணத்தை வா, மங்கள காரியம் நடக்கும். ஒருத்தி வாராள, அவன் யாருன்னு பார்க்க பொறுத்துக்காப்பா. கொஞ்சம் நிமிந்து நில்லு, யாருன்னு பார்க்க. கையில குழந்தையும் பெட்டியும் வச்சுக்கிட்டு வாராள. அந்த அம்மாவுக்கு வேண்டுதல் எதுவும் வச்சிருக்கியா? இந்தா, அவங்களுக்கு பூப்பெட்டி எடுத்து கும்பிட்டுக்கா. கல்யாணத்தை வெற்றியாக்கி தரேன், நல்லாக்கி தரேன், சந்தோஷமா இருக்கும். கருப்பசாமி, அது நெல்லை மாநகர் எல்லை. தொழில் வேலை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? என்ன வேலை? வேற ஒரு ஆளை காட்டுது, நீங்க இல்லையாங்களா? என்ன வேலையப்பா? இல்ல, நீங்க இல்ல, கண்டிப்பாக இல்ல. தொழில் வேலை சம்பந்தமாக கேட்க வந்து என்ன வேலைமா உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்கம்மா. உங்களுக்கு தான் துல்லியமா சொல்லும் பொழுது யாருங்க வந்து குழப்பிட முடியாது. ஒரு பிடியத்தான் நிக்க முடியும். புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு தடவை கால் விழு. பராசக்தி, கொஞ்சம் மன குழம்பி இருக்கிற, நல்ல கால் விழுத்துவேன். உன் கூட யாரும் வந்திருக்காங்களா? வர சொல்ல வேண்டியதானே? சந்தோஷமா கும்பிட்டு வா மகளே. வர்றான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இறந்து போன முன்னோர்களுடைய ஆத்மா உன் குடும்பத்துல தெய்வமா வருது. சரிண்ணா? அதெல்லாம் கொஞ்சம் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிய பார்த்தேன். இப்போ உன்னுடைய மகனுக்கு வாரிசுப்படி வேலையை வாங்கி தரணும். அப்படி அந்த வேலையை வாங்கி தரத்துல அந்த குடும்பத்துக்கு முன்னேற்றமான நிலை கிடைச்சிடும். இருந்தாலும் ஒரு பொம்பளையான குடும்பத்துக்குள்ள குழப்பமும் வேதனையும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. இருக்கா? அந்த வேதனைக்கு அந்த மனத்தை மாத்தி விட்டாச்சுன்னா புனிதமான வாழ்க்கையாயிரும். அந்த துயரத்தையும் தீர்த்தாரேன், வேலையும் வாங்கி தரேன். கால் வந்துட்டுவான். வரலாம். கர்மசாமிக்கு ஆமா, வெற்றி அடைவா. இந்த அப்படி வேலையை கிடைச்சாச்சு. மாத சம்பளத்தை இங்க நடக்கக்கூடிய தர்மம் தானத்துக்கு கொடுத்துரு. புண்ணிய விளையாட்டு எல்லாத்துக்கும். நல்லா மகளே. மதுரை மாநகர், மருதை இல்ல மதுரை. மதுரை வேணுமா? ஆம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு வேணுமா? கல்யாணம் முடிச்சுட்டானா? அதனாலதான் இந்த கேள்வியை நான் கேட்டதுக்கு காரணம் அதுதான். இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வரலாம். அம்மா நீ வாரிய எனக்கு வாங்க தீச்சுத்தி எடுத்து வராங்க. அக்னி பிரவேசிக்கக்கூடிய தெய்வம் உங்க எல்லையில இருக்கா? இருக்கலாம். ஆமா. நான் இப்போ உன்னுடைய மகனுடைய வாழ்க்கை நிலையை போய் பார்த்தேன். இந்த பிறவியில மங்களகரமான காரியத்தை இன்னும் நடத்தி பெருமைக்குரிய வாழ்வாக வருவதற்கு இன்னும் 9 மாத கால அவகாசம் இருக்கு. அதுவரை பொறுமையாக இருந்தா இந்த வாழ்க்கையினுடைய அமைதியும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதே மாதிரி நீதிமன்றத்திலிருந்து ஒரு தகவல் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று வரும். அது நமக்கு நல்ல ஜாதகமான நிலையில வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். வெற்றியாக்கி தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? புண்ணியமாக்கி தரப்பா. கூட வார என்னை கூப்பிட்டுக்கா, வெற்றி உண்டு. கர்மசாமி, அதே மதுரை மாநகர் எல்லை. தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்த மகன். காரணம் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்.
ஆ இன்னொரு தடவை கால் வந்துட்டாடா. மூவேந்தர் பரம்பரையில் உள்ள ஒரு மன்னரின் அடையாளம் உன் ஊர் எல்லையில இருக்கு. உண்மையா இல்லையா? இருக்கலாடா, இருக்கு. அதே மாதிரி இப்ப 2.25 ஆண்டுகளாக நீ பார்க்கிற தொழில மனவேதனையும் பண நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில உறவுகளுக்குள் குழப்பமும் அடிக்கடி வழக்கு வருவது போல மன உள்ள உளைச்சலும் வீட்டுல நடந்து வேதனையை சுமந்துகிட்டு இருக்க. நீ கால் வந்துட்டு வா. அழகர் மலைக்கு போனானா? அழகர் மலைக்கு போனேப்பா. அழகுமலை மாயாவதாரனை கும்பிட்டியா? மாயாவதாரம்னா கருப்பசாமிடா. என்ன கேட்டாங்க போய் சொல்லு. கால் வந்துட்டுவான். கருப்பசாமிக்கு வரலாம். வேற என்னப்பா வேணும்? தொழில் உள்ள இன்னல தீர்த்து தார, உன்னை நல்ல மனம் குணம் வாழ வைக்க. என்ன பார்த்து கருப்பசாமி திருச்சி மாநகர். திருச்சி திருச்சி வீரலை வாயில் திகழ்ந்திடும் தெய்வமே தேவனே அப்படியா? வீடு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யாரு? வீடு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார்? யார் இருக்கீங்களா? வீட்டுல மனைவி சம்பந்தமாக மன குழப்பம் அடைந்து வந்தது யார்? பிரித்து கேட்க வேண்டியது இருக்கிறது. பிரித்து வாழ்கிறாயா? கொண்டாடி பிரிஞ்சிருக்காளாடா? கால் எழுதுவா. வருத்தப்பட்டு கால் எழுதுருக்கு. இன்னொரு தடவை கால் எழுது பார்ப்போம். கொஞ்சம் அமைதியா இருங்க. வந்து உட்காருடா செல்ல மகனே, வா. உன்னுடைய உழைப்புல அவங்க நலமடைந்த நேரம் உண்டு. ஆனா இப்போ உன் உழைப்புல உள்ள சம்பளம் கொஞ்சம் குறைவு. உண்மையா? அவங்களுடைய உழைப்பு கொஞ்சம் மேல ஏறி, அதனால உன்னால எதுவும் நடக்கல. உனக்கு என்னால செலவழிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. உன் செலவை கூட நீ பார்த்துக்கிடாதவன் உன் கூட நான் எப்படில வந்து வாழ்வேன் அப்படிங்கிற எண்ணம் அவ உள்ளத்துக்குள்ள இருக்கிறான். கால் வந்துட்டுவான். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், புல்லானாலும் புருஷன். எப்படி ஆனாலும் சரி, புல்லானாலும் புருஷன். என்னடா தம்பி? இன்னொரு வார்த்தை, கல்லானாலும் கணவன். கல்லு குடிச்சாலும் சரி புருஷன் தான், புல்லு அடிச்சாலும் சரி புருஷன் தான். ஆனா இவன் எந்த தப்பு செய்யாத உத்தமன். இவன் உள்ள இன்னைக்கு வேதனைப்பட்டு குடும்பத்தை பிரிஞ்சு கண்ணீர் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் என்ன நினைச்சு நினைச்சு மனம் உருகுதான். கால் வந்துட்டுவான். என்னைய கருப்பசாமிய. அதனால எப்படியாவது என் குடும்பத்தை சேர்த்து என்ன வாழ வச்சிருங்க ஐயான்னு கேட்கான். அப்படிதானடா? இந்தா உங்கள்கிட்ட பேச வைக்கிறேன், குடும்பத்தை சேர்த்து வைக்கிறேன், உழைப்பையும் தார உயர்வையும் தார மகனே. செல்வாக்கா இருப்பான். தாயும் மகனும் கால் வந்து சொல்லலாம். ஆசை கோரளவில்லை வருக செல்வங்களே வருக. இப்ப நான் சொன்னதே சொல்லுவாங்க பாரு, பாப்போம். என்னம்மா வேணும்? சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு. வீடெல்லாம் எங்க இருக்கு? ரங்கநாத பெருமாள் திருக்கோயில் பக்கம். எத்தனை வாசல் அவருக்கு? 3 வாசல்.
இன்னொரு தடவை கால் வந்துட்டு வேணாம். அகிலாண்ட ஈஸ்வரியே எங்க இருக்கு? திருவானைக்காவு. கல்யாணைக்கு கரும்பு கொடுத்த கதை. திருவிளையாடல் புராணத்துல ஒரு கரும்பு வியாபாரி என்ன செஞ்சான்னு தெரியுமா உனக்கு? அம்பாளுடைய பேரை சொல்லி கரும்பை நட்டிட்டான். உரம் போடுறதுக்கு பணம் இல்லை, போய் பார்க்கறதுக்கு வண்டி இல்லை. எப்படியோ தாயை விளைஞ்சிடட்டும்னு சொல்லிட்டான். கரும்பெல்லாம் விளைஞ்சிடுது. அப்படி விளைஞ்சா உனக்கு ஒரு வண்டி கரும்பு கொண்டு வந்துருதான். கோயில்ல திருவிழா நடக்கும், வண்டியில கரும்பை கொண்டு வந்துட்டான். கரும்பை கொண்டு கோயிலுக்குள்ள போக முடியுமா? முடியாது. கூட்டம்னா கூட்டம், அதிகமான கூட்டம். அதனால கரும்பு அந்த கோயில் வாசல் படியில கல்லுல யானை செஞ்சு வச்சிருந்தாங்க. யானைக்கு முன்னால கரும்பு தட்டிட்டான். அம்மா உனக்கு சமர்ப்பணம்ட்டான். அப்படி கண்ணை மூடி கும்பிட்டுக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சது கூட்டம் பூரா கோயில் எல்லாம் இவனை சுத்தி நின்றுச்சு. என்னன்னு பார்த்தா கல்லுல செஞ்சிருந்த யானை கரும்பை தின்னுக்கிட்டு. அப்படி ஒரு அதிசயம் நடந்துச்சு. அதான் கல் யானைக்கு கரும்பு கொடுத்த கதை. 64 திருவிளையாடல்கள்ல திருவானைக்காவில நடந்த ஜம்புகேஸ்வரர் கோயில்ல நடந்த ஒரு அதிசய சம்பவம். இப்ப ஏன் அங்க ஒன்ன போய் சொல்லுதான் தெரியுமா? திருமாங்கல்யத்தை ஒரு மங்கை துளைத்து அதை செம்புல தண்ணி எடுத்து கொண்டு வந்து தாய்க்கு அபிஷேகம் பண்ணான் ஒருத்தன். ஆத்துல விழுந்த திருமாங்கல்யம் அம்பாளுடைய கழுத்துல செம்போடு போய் விழுந்துச்சு. திருமாங்கல்யம் தொலைஞ்சு போச்சுன்னு கண்ணீர் வடிச்சு போய் அகிலாண்ட ஈஸ்வரியை கும்பிட்டுக்கிட்டு, அம்மா உன் நதியில நான் குளிக்க வந்தேன், என் திருமாங்கல்யம் தண்ணியோட போச்சம்மா, எனக்கு ஏதோ சாஸ்திர குறைவு இருக்குமோன்னு சொல்லி நான் வேதனைப்படுகிறேனே தாயே, என் மாங்கல்யத்தை நீ தந்து உதவுன்னு சொன்னான். அந்த நேரத்துல கோயில் பூசாரி செம்புல இருக்க தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணுறாரு. அவர் எங்க இருந்து தண்ணி கொண்டு வந்தாரு? ஆத்து தண்ணியை கொண்டு வந்தாரு. மேந்து வந்த திருமாங்கல்யம் அந்த குடத்துக்குள்ள விழுந்திருக்கு, அவருக்கே தெரியாது. அப்படி அபிஷேகம் பண்ண உடனே ஏதோ ஒரு திருமாங்கல்யம் வந்து விழுந்திருக்க, யாரு? இந்த பொம்பளை தானே அழுதுகிட்டு இருந்தா, இந்த அம்மா அம்மா உனக்கு தந்தப்போ அவளுடைய தாலி. அதே மாதிரி உன்னுடைய ஊர்ல இருந்து சுமார் 12 கிலோமீட்டருக்குள்ள திருவானைக்காவு இருக்கு. அகிலாண்ட ஈஸ்வரி அம்மன் திருக்கோயில், சரியானா? ஜம்புகேஸ்வர சுவாமி. அந்த கோயில்ல போய் கும்பிட்டுட்டு அங்க இருக்கிற குங்குமத்தை கொண்டு என்ன வந்து பாருங்க, உனக்கு மாங்கல்ய பாக்கியத்தை தந்து வெற்றியாக்கி நான் தரேன். இந்த மகனே ஐஸ்வர்யம் வேலையும் வாங்கி தரேன், வெற்றியான வாழ்க்கையும் தரேன். இவ்வளவு தூரத்துக்கு இருந்தா எப்படி கொடுக்கறது? பக்கத்துல வாங்க, வாங்குறவன் பக்கத்துல வா, கொடுக்கிறவன் நீட்டி தருவான். நல்லா இருக்கு. இந்தாடா மகனே, புண்ணியமடைவாய் அப்பா, புண்ணியமடைவாய். அதே திருச்சி மாநகர் தொழில் சம்பந்தமாக பணம் நஷ்டப்பட்டு வேதனை அடைந்த மகன் யாருப்பா? பணம் நஷ்டப்பட்டு வந்த மகன். பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. யாரா ஒருத்த வந்து காலில் விழுந்துக்கா? யார் நீ? யாருப்பா அவன்? உட்கார். என்ன வேணும்? அதுல எவ்வளவு பணம் நஷ்டமாச்சு? தொழில் சம்பந்தமா பணம் நஷ்டமாகி வந்தவங்க கேட்டதுக்கு நீங்க சிந்திக்காம நின்றுக்கிட்டியா தான் உங்களை கூப்பிட்டேன் நான். நீங்க சிந்திக்கலாம், காலில் விழுந்துவாங்க. அப்படியா? அது என்ன? நான் கேட்கிறேன். கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காருங்க, நான் பார்க்கட்டும். நீ கெட்டிருக்க பட்டியினுடைய வடபால் ஒரு ஓடை, ஓடையை தாண்டினால் ரோடு, ரோடை தாண்டினால் ஒரு கிரவுண்டு, கிரவுண்டை தாண்டினா அதுக்கு பக்கத்துல வீடு, கோயில், அதுக்கு லாஸ்ட்ல போனா ஒரு பெரிய மரம், 2 சந்து முக்கு. சரானா? கால் வந்துடுவான். உன்னுடைய மாட்டுப்பட்டியை போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளுக்கு முன்பே போட்டி பொறாமையான மந்திர தந்திரங்கள் ஏவல்கள் செய்து நிறைய நஷ்டங்களும் உயிரினங்கள் பாதுகாப்பு இல்லாத இறப்புகளும் நடந்திருக்கு. இப்போ சில லட்சங்கள் நஷ்டம் இருக்கு. வங்கியின் மூலமாக கடன்கள் தொல்லைகளும் உனக்கு இருக்கு. இதை மீட்டி உன்னை காப்பாற்றி தந்தா போதும்லாம். மீண்டும் அந்த தொழில் நடத்தலாமா நடத்தக்கூடாதுங்கிறது உனக்கு நான் துணை கொடுக்கணும். கால் வந்து வர்றோம். இந்தா என்னை பார்த்துட்டு போ. அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து என்னை பாருடா. வெற்றி உண்டு, காப்பாற்றித்தாரேன், தொழில் நடத்தித்தாரேன். நல்லா இந்தா. தஞ்சாவூர்
தஞ்சாவூர் தீமையில அழக பாரு. பிள்ளைகள் சம்பந்தமாக மன உபாதை அடைந்து வந்தவர் யார்? கால் ஒன்று. பொம்பளை பிள்ளையாடா? கால். பிள்ளை பேர் என்ன பேரு? ஜெயஸ்ரீ. அப்பா ஐக்கியமான பேராச்சே. இன்னொரு தடவை கால் ஓட்டுவாங்க ரெண்டு வரும். ஒரு ஸ்தலத்துக்கு வர்றதுக்கு முன்னால சரவணனது கோயில். நிறைய பேர்களுடைய வார்த்தைகள்லாம் நம்ம காதுக்கு வரும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி வாக்கு சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கோயிலுக்கு ஒருவன் நிறைய பேர்கள் விதவிதமான வார்த்தைகளை சொல்லுவாங்க. என்னையா பேசாம கடவுளை நம்பி இருக்க வேண்டியதான ஐயா, அங்க குறி சொல்லுதா அங்க குறிதான் சொல்லிட்டு அலைஞ்சுக்கிட்டு கிடக்கிய, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையாப்பா? அதையெல்லாம் தாண்டி ஒருத்தன் வாரான் அப்படின்னு சொன்னா அவன் உள்ளத்துல இருக்கக்கூடிய வேதனை தான் காரணம். உண்மையா இல்லையா மகளே? அந்த வேதனையை எப்படியாவது இந்த கருப்பசாமி தீர்த்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நிறைய பேருடைய வார்த்தைகள் எல்லாம் மீறித்தான் நீங்க ரெண்டும் என்ன கும்பிட வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா மகளே? காரணம் இருக்குவா. அப்படியா? அது யாரு? காமாட்சியா? கேட்டு பாப்போமே. காமாட்சின்னு ஒரு அம்மன் வராள, எங்கப்பா இருக்கா? எங்க ஊர் பக்கத்துல இருக்காங்களா? அவங்கள நீங்க கும்பிடுவீங்களா? கும்பிடுவீங்க. வீரனார்னு ஒரு தெய்வம் வராரு, அவர் எங்கப்பா இருக்காரு? உங்க குல தெய்வம். அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் கூப்பிட்டு கேட்கட்டுமா? கொஞ்சம் கண்டுபிடிக்க. உன் பிள்ளைக்கு வாழ்க்கையவும் ஆரோக்கிய தொழிலையும் நல்லாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? மறைச்சு சொல்லணுமா உடைச்சு சொல்லணுமா? கால் ஒன்றுவாங்க. போனது போகட்டும், இனியாவது நெஞ்சம் புனிதம் ஆகட்டுமே. செடியில பூத்திருந்த பூவை செடியை வச்சு காப்பாத்துறவன் பாதுகாப்பா இருந்தா அந்த பூவை யாரும் என்ன செய்ய முடியாது? பறிக்க முடியாது. அல்லது செடியை விட்டு உதிர்ந்து கிடந்தா உடையவனும் எடுத்துக்கிடலாம், ஊராரும் எடுத்துக்கிடலாம். யாரோ ஒருத்தர் தட்டி பறிச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கா, அது ஒண்ணு பூமாலையா போயிரும். அப்படின்னா அர்ச்சனை மலர்களா மாறி போயிரும். அது அர்ச்சனை ஆன பிறகு பலன் பெறாது. ஆனா எடுத்து காத்துல வச்சுக்கலாம், கொண்டே வைக்க முடியாது. அப்படி இல்லைன்னா மாலையா போயிடுதுன்னா அதை எடுத்துடலாம், அந்த மாலைக்கு அழகு கிடையாது. உண்மையா இல்லையா? அத மாதிரி நீங்க இப்ப எனக்கு வேணும்னு கேட்கறீங்க, அது ரகசியமா உட்கார்ந்து எப்படி செஞ்சா சரி வருமோ அதை நான் வெற்றியாக்கி தந்தா போதும்லா. இந்தா ஜெயமாகுவாய். நல்லா இரு மக்களே. பிறகு பாருங்க என்ன கருப்பசாமி. அதே தஞ்சை மாவட்டம். கருப்பசாமிய மனதில் நினைத்து வந்து பாஸ்போர்ட் எடுத்திருக்கானு கேளுன்னு சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்போம். தம்பி பாஸ்போர்ட் எடுத்திருக்கியா? டிக்கெட்டே ரெடியா வச்சிருக்கியா? கால் வந்துருவா. அதான் பாஸ்போர்ட் எடுத்துக்கான கேடு எல்லாம் ரெடியா இருக்கும். மெடிக்கல் பிட்டெல்லாம் சரியா எடுத்தா? என்னடா துபாயில தான் இருக்கு, மறுபடியும் சரி கால் வந்துருவா. பயாம விட சொல்லணும், வருத்தப்படுறியாடா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே கொண்டு வந்த பணங்கள்லாம் நஷ்டப்பட்டு ஏமாற்றப்பட்டிருக்கேன். இப்போ ஒரு சான்ஸ் உனக்கு தாரேன், போயிட்டு பல லட்சத்தை கொண்டு வா, ஜெயிச்சு தாரேன். இந்த மெடிக்கல் பிட்லையும் எதுலையும் உனக்கு எந்த தோல்வி இல்லாம ஜெயிச்சு தந்தா போதும்ல. வேற என்னடா வேணும்?
அந்த ஒரு விஷயத்த அடுத்து பௌர்ணமிக்கு வரும்போது கேட்டுட்டான். அதை நான் சொல்ல வேண்டாம்னு மேல இருந்து உத்தரவு. அதை விட்டுருடா, காப்பாத்தி தர போயிட்டோம். நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யமா இரு, சிந்தாமல் சிதறாமல் சென்று வா. சேலம் எல்லை சேலம். என்னப்பா அப்படி கேட்டு, சரி கேட்டு வா. ஏப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் யாருக்கும் தொடர்பு இருக்கா? யார் அது? போலீஸ் ஸ்டேஷனுக்கும் உங்களுக்கு யாருக்கும் தொடர்பு இருக்காடா? கோர்ட்ல கேஸ் இருக்கா? வா. இவன் யாருடா? என்ன கேஸ்? போலீஸ் சார்ஜ் போட்டு விசாரணை எல்லாம் பண்ணிச்சா எதுவும்? அப்படின்னு என்ன பேப்ப? நல்ல நல்ல கும்பிட்டு வாடா, நல்ல கும்பிட்டு வா. அமைதியா இருங்க கொஞ்சம். என்னடா வழக்கு? உங்க அத்தாடா? அம்மா கண்ண முடிக்கா பாப்போம். அப்படியா? வருத்தப்பட மாட்டிய? உன் கூட இருந்திருந்தா மரண தண்டனை நடந்திருக்கும்டா. உண்மையா இல்லையா? ஆமா. அப்படி மரண தண்டனை நடந்திருந்தா அந்த சாவுக்கு நீ காரணமா இருப்ப. அப்படி இல்லைன்னா உன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். இந்த நிலைகள்ல இருந்து இந்த விதி உன்னை காப்பாற்றி விட்டுருச்சு. இப்போ உனக்கு இந்த டைவர்ஸ் கேஸ்ல குழப்பம் இல்லாம வெற்றியாக்கி உனக்கு தரணும். அடுத்து ஒரு வாழ்க்கையை தொடங்க முடியுமோ முடியாதோ அந்த கேள்வி பின்னால. ஆனா இதுல இருந்து வெற்றியானாலே போதும். இதானே உனக்கு நடக்கணும். ஒரு டாக்குமெண்ட் சொந்தமான குழப்பமும் கிடக்கு. அதுல அவங்களுக்கு பங்குன்னு ஆக்கி தந்துருந்தேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வண்டி உருண்டோட சாடி. இந்தா ஜெயிச்சுக்காடா மகனே. வேற என்னப்பா வேணும்? கண்ண முடுறா. இந்தா உன் கடன்லாம் தீர்ந்தாச்சு. நல்லா கர்மசாமி, சேலம் எல்லை வண்டி வாகனம் சம்பந்தமாக யார் தொழில் வைத்திருக்கிறார்கள்? என்ன வண்டிப்பா? போர் வண்டி. சபாஸ், கால் வந்துட்டு. இன்னொரு தரம். யாரெல்லாம் வந்தீங்க? வண்டி ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம் இருக்கீங்களாங்களா? எந்த ஊர்ல நடக்க வண்டி? சத்தீஸ்கர். நீங்க ஏன் போகலங்க? கால் வந்துட்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தேவையில்லாமல் வழக்கு போன்ற விதத்துல சிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு. உண்மையா? அந்த வழக்குல இருந்து வெற்றியாயிரலாமா கருப்பசாமி? அதுல காரணமே இல்லாம எங்க மேல வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்க. அதுக்குரிய விளக்கம் வேணும் என்பது ஒரு மனசு வாதனப்படுது. உண்மையா இல்லையானா? கால் வந்து கேட்டு பார்ப்போம். வண்டி புக்குல ஓம் பேர் இருக்கா, இன்னொருத்தன் பேர் இருக்காப்பா? ஏன்டா அப்படி வச்சிருக்கிற? தந்திரமா செஞ்சிருக்கியா? கால் ஒன்று உடனே அதை படிச்சு பார்த்தேன். இப்போ இந்த வண்டியை நான் பறிபோகாம காப்பாத்தித்தாரேன். இன்னொரு வண்டி எடுக்க வேண்டிய வழியும் படித்தாரேன். இந்த வண்டியவே வச்சுக்கா, இன்னொரு வண்டியும் உனக்கு கிடைக்கும். இப்போ உன் கூட இருக்கிறவங்க உனக்கு ஒத்து போகக்கூடிய அளவுக்கு மனதை கொண்டு வந்துடுவேன். கடன்கள் இல்லாம வழிவகுத்து தாரேன். சரிதான்? வேற என்ன வேணும்? அதுல பல லட்சங்கள் மிதந்து கிடக்கு. அதுல உனக்கு டிமிக்கி கொடுக்கக்கூடிய நிலைமை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிதானா? எப்படியாவது காப்பாத்தி வாங்கி தாரேன். சந்தோஷமா இருக்கு. நீ கொஞ்சம் அறியாமை உடையவன். அவசரப்பட்டு பணத்தை அடுத்தவங்கிட்ட நீட்டுறல, அது தப்பு தானே. உன் பொண்டாட்டியா தானே உங்க சண்டை போடுற. மனத்தை மாத்து. உன் பிள்ளைக்கு ஒருவனுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும், இன்னொரு பிள்ளை பிசினஸ் பார்க்கும். போடு. என்னடா செய்து கண்ண முடுறா?
இந்தா, அடுத்து என்ன சந்திக்கும் பொழுது உனக்கு வயிற்று வலி வராது போ. அடுத்து அதே சேலம் எல்லை பெண்ணடியாள், பொம்பளைய கூப்பிடுது பெண்ணடி. கால் விட மாட்டீங்களா? அடா அச்சலி, உட்காரலாம் மகளே. என்ன வேணும்னு கேட்டுக்கலாம். என்ன வேணும்? என்ன தொழில்? கொஞ்சம் கண்ண மூடுமா, நான் போய் பார்க்கட்டும். ஏனாரே நீங்க வரீங்களா? யாரு அங்க இருக்கு? கண்ண மூடு பார்ப்போம். உன்னுடைய தொழில் பற்றையை தாண்டி வலது பக்கத்துல ரொம்ப தூரம் போனா சாமிகள் கோயில்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கு. இருக்கா? அங்க ஸ்கூல் இருக்கோ பக்கத்துல? இப்போ உன்னுடைய தொழில் 1.25 ஆண்டுகளாக மன வருத்தத்துக்கும் நஷ்டத்துக்குரியதாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இடத்தை மாற்றலாமாங்கிற ஒரு எண்ணம், அல்லது வேற இடத்துல லோன் போடலாமாங்கிற ஒரு சிந்தனை, இந்த ரெண்டும் உங்க வண்டியில ஓடிக்கிட்டு இருக்கு. சரிண்ணா? கால் வந்துட்டு வா. இந்த தொழிலை வளமாக்கி தாரேன். அடிக்கடி உன் வீட்டுக்காரர்கிட்ட நீ வாக்குவாதம் பண்ணுதீங்க. அவர் பொருந்தாத வார்த்தையை நீ பேசுத, என்ன தேவையில்லாமலாம் குழப்பம் பண்றேன்னு உன்னை சொல்றாரு. ஏன் உன் மண்டையில வேற மாதிரி எதுவும் வருதா? மறைக்கிய என்கிட்டயே. கால் வந்துட்டு வா. தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு பண உதவி செய்யறதெல்லாம் குற்றம் தானே? என்னம்மா அப்படி செஞ்சுட்டு இப்ப மாட்டிக்கிட்டாரலாம் மகாராஜா, உண்மையா இல்லையா? அதை ஒரு பொண்டாட்டி பேச மாட்டாள் அந்த உலகத்துல, பேசத்தால செய்வா. அதனால அவர் அதை மறைக்காரு. சரி பண்ணித்தார. வேற என்ன வேணும் உனக்கு? இப்போ வா, 3 பேர் வராங்க வேலைக்கு, பண்ணி தந்துருக்கேன். நல்லா இரு. இப்ப இல்ல, 6 மாதம் கழிச்சு பொறுமையாக பார்த்துட்டு போ. கருப்பசாமி, ஆமா